ஹாய் வணக்கம். நாங்கள் வந்து எம்கே சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரியிலேருந்து வந்திருக்கிறோம். ஓகே, நாங்கள் வந்து எம்கே சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரியிலேருந்து வந்திருக்கிறோம். நீங்கள் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்களா? எங்களுக்கு என்ன பேர் உங்களோட? தினேஷ். உங்களோட? லக்ஷ்மி. சரி, இன்றைக்கு வந்து உங்களுடைய வெட்டிங் வந்து இங்கே சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. முதலாவதாக எங்களுடைய வாழ்த்துக்கள். ஓகே, சரி. இன்றைக்கு இதை மேலும் சிறப்பிக்கிறதுக்காக இங்கே இல்லாத ஒருத்தங்க வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸ் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இப்போ நீங்கள் கெஸ் பண்ணோன்னு யாருண்டு? யாரா இருக்கு? எல்லாரும் வந்திருக்கிறாங்களா? என்ன இப்படி பலமா யோசனையா இருக்கு?
உங்களுக்கு யாருமே இல்லையா? சரி, பொம்பளை சைட்டால தான் நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க. பிரேமே காட்டினா அது சர்ப்ரைஸ் இல்லையே. நாங்க இந்தாங்க இவங்க தான் அனுப்பி இருக்கிறாங்களேன்னு தந்துட்டு போயிடுவோம். தெரியுதா இல்லையே? என்ன தெரியுது? எல்லாம் மறைச்சு தான் வச்சுக்கோ. கெஸ் பண்ணுங்க பாப்பா. சூட்டி சித்தப்பா எங்க இருக்கிறாங்க? ஜெர்மனியில் இருக்கிறாங்க. இல்லை. சரி, முதலாவதாக உங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று அனுப்பி இருக்கிறாங்க. எப்போவுமே என்ன சொல்றது, கண்ணனின் ராதையும் மாதிரி நல்ல ஒற்றுமையா இருக்கணுமா அப்படின்னு சொல்லி உங்களுக்காக ஒரு கிஃப்ட் ஒன்று அனுப்பி இருக்கிறாங்க. சரி, வாங்கிக்கொள்ளுங்க. ஹாப்பி மேரிட் லைஃப் போத் ஆஃப் யூ. சரி, யாரா இருக்கும்? அவங்க ஒருத்தங்களை கெஸ் பண்ணியிருக்கிறாங்க. வஞ்சகம் இல்லாம இல்லை. நீங்க ஜெர்மனில இருந்தா வந்திருக்கிறீங்க. சரி, ஓகே. சரி, அவங்க ஒருத்தங்களை கெஸ் பண்ணிட்டாங்க தானே. வஞ்சகம் இல்லாம நீங்களும் ஒருத்தங்களை சொல்லுங்க பாப்போம். ஒருத்தங்களும் சொல்லிட்டாங்க. சூட்டி சித்தப்பா அப்படித்தானே? சரி, உங்களோட ஆட்கள் எல்லாரும் இங்க நிக்கிறாங்களா? மிஸ் பண்ண இல்லையா ஒருத்தங்களும்? இருக்கலாம் இருக்கலாம். ஜெர்மனியாயும் இருக்கலாம், வேற நாடாயும் இருக்கலாம். சரி, உங்களுக்காக உங்களை மாலை மாத்திக்க சொல்லி ஒரு 2 மாலை அனுப்பி இருக்கிறாங்க. ஆனா நீங்க இப்ப வந்து அதை மாத்திக்க வேணாம், வாங்கி வச்சிருங்க. சரி, வாங்குங்க. சரி, என்ன மாதிரி யார சொல்ல போறீங்க? ஜெர்மனியை தவிர வேற எங்கேயும் இல்லையா ஆக்கள்? எத்தனை அவங்களுக்கா? ஐயோ, இதெல்லாம் நாங்க கேட்ட வேண்டாம், எங்களுக்கு அடிதான் போடுவாங்க. உங்களுக்கு எத்தனை வயசுன்னு சொல்லி கேட்ட வேண்டாம். சரி, இப்ப ஆல்ரெடி லேட் ஆயிடுது. இப்ப ஒரு 3:34 ஆயிருக்க நினைக்கிறேன். உங்களோட சைட்டால தான் வந்திருக்கு. எஸ். சரி, உங்களோட அம்மா கூப்பிடுவோமா? சரி, கூப்பிடுங்க. அம்மாவையும் என்ன ஒருத்தங்களையும் கூப்பிடுங்க பாப்போம். ஓகே, ஜாட்ட பேரை சொன்னீங்க. வீடியோ ஆஃப் பண்ணினா அப்புறம் எங்க இருந்து? ஜெர்மனில இருந்தா? இல்லை, அவங்க இல்லை. சரி, இப்ப கனடால இருந்து யாரு? தர்ஷி அக்கா இல்லை. சரி, பாப்பா இப்போ நிறைய நேரம் நாங்கள் வெயிட் பண்ணிட்டோம். சரி, இப்போ அம்மாக்கள் வந்துட்டோம். சரி, 2 கிஃப்ட் வந்துரு. கிஃப்ட்னு சொல்லலாம், 2 பொருட்களை கொண்டு வந்துருக்குறோம். அதான் அவங்கள்ட்ட இப்போ நாங்கள் கொடுத்து ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, சரி, கொடுங்க. இப்போ கெஸ் பண்ணுறீங்களா ஜாரண்டு? சரி, இவ்வளவு குழுவும் கொடுத்துருக்கு. இல்லை, இப்போ ஃபோட்டோ வந்திருக்கு. ஃபோட்டோவை வச்சு யாருன்னு சொல்லி கண்டுபிடிப்பீங்களா? தர்ஷிதா. சரி, ஓகே. இப்போ வந்து இவங்களோட ஆசீர்வாதத்தோட வந்து நீங்கள் இந்த மாலையை 2 பேரும் மாற்றிக்கொள்ள போறீங்க. ஓகே, சரி, மாற்றுங்க 2 பேரும். ஜஸ்மி. கொஞ்சம் அந்த ஃபோட்டோ தெரியல. ரைட். அனுப்பினவங்க வந்து ஆசைப்பட்டாங்க நீங்க இவங்கட முன்னுக்கு மாலை மாத்தி கொள்ளணும் இந்த நல்ல நாள்லன்னு சொல்லி. சரி, இப்போ ஏதாவது கெஸ்ஸிங்? சௌமியா இல்லை. சரி, கனடால என்ன வந்திருக்கு? ஓ, அப்படின்னா தர்ஷிதா. சரி, ஓகே, நானே சொல்லிடுறேன். திருமண வாழ்த்துக்கள் தினேஷ் தக்ஷ்மி. என்றுமே சிறப்பாக வாழ்ந்து இருவரும் உயிராக இணைபிரியாமல் நாள் பொழுதும் மகிழ்ச்சி பொங்க வாழ வேண்டும். இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். வாழ்க பல்லாண்டுகள் இனிய காதலர்களாக. என்றும் பிரியமுடன் பெரியப்பா பெரியம்மா குடும்பம். ஓகே, உங்களுக்காக பெரியப்பாவும் பெரியம்மாவும் தான் செய்திருக்கிறாங்க. இதை வந்து எங்களோட கதைச்சு வழி நடத்தினவர் வந்து கபில், கனடாவில இருந்து. சரி, அப்படி ஹாப்பியா? என்ன சொல்ல போறீங்க?
எங்களுக்கே இந்த 3 வருஷம் எங்களோட சர்வீஸ் வந்து இதிலே ஒரு வித்தியாசமான ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இன்றைக்கு நாங்கள் கொடுத்துருக்கிறோம். சரி, மீண்டும் எங்களுடைய சார்பாகவும் உங்களுடைய பெரியம்மா குடும்பம் சார்பாகவும் இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். நாங்களே கலைச்சிட்டு எங்களாலே கதைக்கலாம். சரி, ஓகே, நன்றி.